தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் தமிழக எம்பிக்கள் பேசி வராங்க. அதற்கு பதிலை அமைச்சர்கள் தந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பேசிய வார்த்தைகளுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்றனால தொடர்ந்து ஒரு கண்டன குரலையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் நிகழ்த்தி வருகிறார்கள் தமிழக எம்பிக்கள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இது தொடர்பாக நேற்றைக்கு பேசும்போது நிதியமைச்சர் ஒரு மிக முக்கிய கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நடந்து கொண்ட விதத்தை பத்தி சொன்னாங்க, உங்க போராட்டத்தை பத்தி சொன்னாங்க. அந்த வார்த்தையை நீங்க திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி இருக்கும்போது நீங்கள் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் தமிழையே காட்டு மிராண்டி மொழி என்று பேசி இருக்கிறாரே, ஆனா அவரை நீங்க இது சம்பந்தமா என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? அவரை இன்றைக்கும் நீங்கள் போற்றி கொண்டிருக்கிறீர்கள், அவருடைய படத்தை அங்க வச்சிட்டு இருக்கீங்க. அவர் தான் எங்கள் திராவிட மாடலோட ஐகான் அப்படின்ற அளவிற்கு அவரை தூக்கி பிடிக்கிறீங்களே, இது முதல்ல எந்த விதத்துல சரியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் சொல்லக்கூடிய அந்த தலைவர் பேசிய விஷயம்தான் என்ன அப்படிங்கிற நிறைய இது தொடர்பாக பேசப்பட்டாலும் உண்மையிலேயே அவர் அப்படி பேசினாரா, என்ன கான்டெக்ட்ல அவர் அதை பேசினார் அப்படிங்கிறதும், இன்றைய காலகட்டத்துக்கு அவர் பேசிய விஷயங்கள் எந்த அளவிற்கு ஒத்து வரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே நேரத்துல இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனைங்கிறதும் அதே மாதிரிதான். அந்த காலத்திற்கான தேவை அப்ப அப்படி இருந்ததாக இருக்கலாம், இப்ப அது மாறுபட்டு கூட இருக்கலாம். அப்ப இப்பவும் அதே ஸ்டாண்ட்லயே தமிழ்நாடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வியும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படுமா அப்படின்ற முக்கிய கேள்வியும் எழுப்ப இருக்கும். நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார் திமுகவை சேர்ந்த திருமிகு ரேவதி அவர்கள். வணக்கம் மேம். மற்றும் இணையம் வழியாக இணைந்திருக்கிறார் பிஜேபியின் திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். ரேவதி மேம், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. தொடர்ந்து நிஜமாவே நிதியமைச்சர் கேட்ட கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. தமிழை பற்றியும் திருக்குறளை பெருமையா எல்லாருமே சொல்றோம், அதை பத்தியும் பல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசி இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. அவங்க பேரே சொல்லணும், நம்ம சொல்லலைன்னா கூட அது பெரியார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரிந்த விஷயம்தான். இது ஏன் அந்த அந்த காலத்துல இதற்கு எந்த எதிர்ப்பும் எழுப்பப்படலையா? அதே நேரத்தில் திமுக பத்தி கூட பல விமர்சனங்களை வச்சிருக்கிறார். எலெக்ஷன் பீரியட்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், பல விஷயங்களை வச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு இவங்க எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம இருக்குவாங்க. இந்த சைட்ல எப்பயுமே ஒண்ணுமே இல்லாத வார்த்தை கூட ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். அதுவும் யார சொல்றாங்களோ அவங்கள விட்டுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடையே சொல்றாங்கன்ற அளவுக்கு இந்த பிரச்சனைய ஊதி பெரிதாக்க வேண்டியது அவசியம் தானே? இது நாங்க ஊதி பெருசாக்கின விஷயம் இல்ல. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப பெரியார அவங்க படிச்சாங்க. பெரியார் எழுதினது 1943 எழுதினது விடுதலை பத்திரிகையிலன்னு சொல்லி அவங்களே ஒரு பேராகிராஃப் படிச்சாங்க. நீங்க அதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் அவர் எந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாருன்னு. ஏன்னா நீங்க எல்லாத்தையும் அவருடைய எழுத்துக்கள் எல்லாத்தையும் மொத்தமா படிச்சுட்டு இந்த மாதிரி பெரியார்னா இதுதான் எசன்ஸ் அப்படின்னு நீங்க சொல்லல. எங்கேயோ ஒன்று ரெண்டு அங்கங்க பிடிச்சத உங்களுக்கு வேண்டிய மாதிரி இருக்கிற சென்டென்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் படிச்சு காமிச்சு இவர் தான் பெரியார் அப்படின்னு பிம்பத்தை உருவாக்குறாங்க. இப்போ பெரியார் தமிழுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவர், தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, தமிழுக்கு இப்போ சாதகமாக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் முன்னாடி நின்றவர் பெரியார் தான். ஏன்னா எதற்காக நாங்கள் ஹிந்தி திருப்பி என்னைக்கும் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்றது காரணமே முதல்ல இது எங்களுடைய தாய்மொழியை அழிச்சிருங்கிற ஒரு முதல் காரணத்துக்குனால தான். ஏன்னா இன்னைக்கு ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்ல எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாரம்பரியமான மொழிகள் அதெல்லாம் அழிக்கப்பட்டு வருது. இதை காரணமாக காட்டி தான் நம்ம சொல்றோம். அப்போ அந்த மாதிரி போராட்டத்திற்கே பெரியார் தான் முன்னாடி நின்னாரு. 1937 பார்த்தீங்கன்னா பெரியார் தான் நிற்கிறாரு. பட் 37 நின்னவர் 43 ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இதை அவரை புரிஞ்சுக்கிறவங்கள அது அவர் எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு, அவர் எதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு, எப்படி ஒரு தமிழனுக்கு அவர் அறிவை புகட்டுறாரு. நீ ஒரு காட்டு மிராண்டி மொழி, நான் தமிழை படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அதுலயே நிக்காத, உன் பழம்பெருமையை மட்டுமே பேசிக்கிட்டு நிக்காத, வேறு துறைகள்லயும் உன் கவனத்தை செலுத்துங்கிற மாதிரி தான். நீங்க அதுல பாருங்க, தமிழை மட்டும் படித்து கொண்டிருந்தால் நீ வேறு துறைக்கெல்லாம் எப்ப போவ அப்படின்னு கேக்குறாரு. நீ பிச்சை தான் எடுக்கணும்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதே தானே, பிச்சை எடுத்து கூட வாழ முடியாதுங்கிறார்.
அதான் பிச்சை கூட கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது கரெக்ட். என்னன்னா இப்ப இதையத்தான் பல புலவர்கள் பலவிதமான சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பாரதியார் கூட சொல்லுவார், ஒரு பல நாட்டு இதெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம நாட்டுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லுவோம். ஒரு பாட்டு இருக்கும். நீங்க வந்து சிந்து நதியின் மிசை கரையினிலே அந்த பாட்டுல பார்க்கும்போது சேரத்துக்கு நன்னிலம், அதாவது ஒரு ஒரு ஊர்ல இருந்து ஒன்னொன்னு எடுத்துட்டு வருவோம்னு சொல்லும்போது மேலை நாட்டுடைய இதெல்லாம் அறிவாற்றல் எல்லாம் நீங்க கொண்டு வான்னு சொல்றாரு. அதைத்தான் இவர் இப்படி சொல்றாரு. இவர் வந்து பழமா உரிச்சு கொடுக்குறாரு, அவர் வந்து கொஞ்சம் அடிச்சு பிடிச்சு சொல்றாரு. அடிச்சு ஒரு அடி போட்டு நீ என்ன இதையே பேசிக்கிட்டு இருக்க, எல்லாத்தையும் பாரு, எல்லா துறைகளுக்கும் வளர்க்கறத வழியை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய தேவை அதுவா இருந்தது. அதுக்காக அவர் தமிழரை இழிவாக்கிட்டாரு, தமிழை இழிவா பேசிட்டாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன அந்த பாயிண்ட்லயே கூட, நீங்க சொல்ற அந்த விஷயத்திலேயே கூட ஒரு ஒன்னையே பிடிச்சிட்டு இருக்காதீங்க, இன்னும் நீங்க உங்க இத பண்ணுங்கன்றாரு. அப்ப நீங்க ஏன் இன்னும் அதே அப்ப சொன்ன அதே இடத்துலயே ஸ்டாண்ட், மூணாவதா இன்னொன்னு கத்துக்கிறதுலதான் என்ன பிரச்சனை? பிரச்சனை இருக்க ஒரே ஒரு சின்ன விஷயம், பாலிசி மேக்கர்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு அதான் இப்ப நான் சொல்றேன். இன்னைக்கு கல்வி வந்து ஒரு இது வந்து இந்த என்டையர் இஷ்யூவை நீங்க ப்ராடா பாத்தீங்கன்னா, ரொம்ப டீப்பா ஆழமா நீங்க இதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா, தி என்டையர் இஷ்யூ வந்து இட் இஸ் பிட்வீன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், மத்திய மாநிலத்தோட உறவுகள். இந்த மத்திய மாநில உறவுகள் வந்து நம்ம அரசியலமைப்பு படி எப்படி இருக்கு, அதை வந்து மத்திய அரசாங்கம் எப்படி கையாளுது, நாங்க எப்படி கையாளுறோம், இதுதான் இது வந்து சாராம்சம். இதோட கிரக்ஸ் அங்கதான் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கல்விங்கிறத வந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. அதை உடனே நீங்க காங்கிரஸ் தான் மாத்துனாங்க. அன்னைக்கு நாங்க காங்கிரஸை எதிர்த்தவங்க தான். அப்ப நீங்க வந்து பொதுப்பட்டியல், ஆனா காங்கிரஸோட இருக்கும் பொழுது அதை நீங்க மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணி எல்லாமே பண்ணிட்டே இருக்கோம். ரைட். இன்னைக்கு நான் சொல்றேன், காங்கிரஸ் இந்த மாதிரியான அதிகாரபூர்வமான தேசாதிகாரமான வேலைகளையோ இல்லைன்னா பிக் பாஸ் மென்டாலிட்டியோடயோ இல்லைன்னா ஒன்றிய அரசு வந்து நம்மளுடைய கண்காணிப்பாளர் மாதிரியோ அந்த மாதிரியான எந்த விதமான நடவடிக்கையும் காங்கிரஸ் அரசாங்கம் இருந்த வரைக்கும் எடுத்ததே கிடையாது. அப்படி ஏன் எடுக்கலன்னா அவங்க பெரும்பான்மையே வரவே இல்ல. இல்ல எப்பயுமே ஒரு கூட்டணி அரசாக இருக்கும் பொழுது அதுலதான் கடைசியா ரொம்ப தத்தளிச்சாங்க. எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு பிஜேபி அப்படிதான் இருக்காங்க. நீங்க வந்து 2014 இருந்து இன்னைக்கு 2024 எலெக்ஷன்ல ஒரு மைனாரிட்டி அரசா தான் இன்னைக்கு மாறிட்டாங்க. நீங்க 240 மைனாரிட்டி சொன்னா நான் என்ன சொல்றது தெரியல. 400 சரி பரவாயில்ல, சந்தோஷப்பட்டு சொல்லிக்கோங்க, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னைக்கு நீங்க கூட்டணியில இதுல தானே இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து ஹிந்தி வந்து இப்ப அதாவது அவங்க சொல்றாங்க ஹிந்தி எப்படி வருதுன்னு சொல்றேன். இப்ப அன்னைக்கு வந்து இந்திய கட்டாய பாடமாக்குவோம்னு சொல்லி மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் ராஜாஜி எல்லாம் கொண்டு வரும்போது ஹிந்தி வந்து 37 எதிர்த்தாங்க. அப்புறம் 65 அலுவல் மொழியில வந்து ஹிந்தி தான் இருக்கணும், ஒரு மாநிலமும் ஒரு மத்திய அரசாங்கமும் பேசிக்கும் போது ஹிந்தியில தான் பேசணும்னு சொல்லும் போது கூட நாம எதிர்த்து போராடினதோட விளைவு தான், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தோட விளைவு தான் இன்னைக்கு வந்து அரசியல் அபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கு. இதனால பல பேருக்கு தெரியாது. அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ரூல்ஸ் 1976 அது வந்து ஒரு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இல்லைன்னா ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் உண்டான கரஸ்பாண்டன்ஸ், அந்த இதெல்லாம் வந்து எழுத்துக்கள்ல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லுது. அது வந்து பெரும்பாலும் நீங்க ஹிந்தியில எழுதுங்க, அப்படி ஹிந்தி இல்லைன்னா ஹிந்தி இல்லாம இங்கிலீஷே நீ எழுத போற அப்படின்னு சொன்னா அப்ப அதோட ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் சேர்த்து அனுப்புங்கன்னு சொல்லுது. ஆனா இந்த அலுவல் மொழி ரூல்ஸ் வந்து இந்த விதிமுறைகள் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாதுன்னு முதல் லைன்லயே சொல்லிடுது. சோ இந்த மாதிரியான வெற்றிகளை, இந்த மாதிரியான உரிமைகளை நாங்க போராடி வாங்கின உரிமைகள் தான் இது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்ப்போம் மேடம். ஒரு சின்ன ஒரு விஷயம், கல்வி உரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்க? கல்வி வந்து ஒரு அடிப்படை கல்வி வரைக்குமாவது, ஒரு தொடக்க கல்வி வரைக்குமாவது ஒவ்வொரு குழந்தைக்கும் கண்டிப்பா அதோடைய அடிப்படை உரிமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி இது இன்ஃபேக்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து 1993லயே ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிடுச்சு. உன்னிகிருஷ்ணன் ஒரு கேஸ், அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்ல கல்வி வந்து அடிப்படை உரிமை தான். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ற ஆர்டிகல்ஸ் வந்து கல்வியையும் ஒரு அடிப்படை உரிமையாக தான் சொல்லியிருக்கு, அதை அப்படிதான் இன்டர்பிரேட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. இதை வந்து அதிகாரப்பூர்வமாகவே அது வரணும்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷனோட 86வது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து ஆர்டிகல் 21க்கு அப்புறம் 21A ஒன்று புகுத்தி கல்வி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அடிப்படை உரிமைன்ற ஆர்டிகலை கொண்டு வந்தாங்க. அதன் அடிப்படையில தான் கல்வி உரிமை சட்டம் வந்தது. இப்ப இந்த கல்வி உரிமை சட்டத்துல இருந்தா இது எல்லாமே ஆரம்பிக்குது. கல்வி உரிமை சட்டம் வரும்போது என்ன செஞ்சாங்க மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் அந்த எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்கீம், ஒரு ப்ராஜெக்ட் போட்டு அதுக்கு சர்வசிக்ஷா அபியான்னு பேர் வச்சாங்க. சர்வசிக்ஷா அபியான்னு பேர் வச்சு அதுல வந்து எல்லா குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வியை கொடுக்கறதுக்கான செலவு
ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% ஏத்துக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி சொல்றது சர்வ சிக்ஷா அபியான் நம்ம ஊர்ல எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அதை யாருமே தடை சொல்லல. ஆனா இப்ப என்ன பண்ணாங்க, 2014-19க்கு அப்புறம் அதை வந்து இன்னும் 2-3 இதோட சேர்த்து சமக்ர சிக்ஷா அப்படின்னு ஒரு கொண்டு வந்துட்டாங்க. சரி, சமக்ர சிக்ஷாவை கூட யாரும் எதிர்க்கலைங்க, அதுவும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த சர்வ சிக்ஷா அபியான் வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நீ சாப்பாட்டுக்காக நீ ஸ்கூலுக்கு வராம இருக்கியா, நீ வந்து உன்னால யூனிஃபார்ம் வாங்க முடியாம நீ ஸ்கூலுக்கு வராம இருக்கியா, இல்ல உன்னால பேக் வாங்கலையா, செருப்பு வாங்கலையா, எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் நீ வான்னு சொல்லி கூப்பிட்ட ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். அதனால கல்வி நம்ம என்னமோ இவங்க தான் புதுசா கல்வியை இவர்கள் புகுத்திய மாதிரி, இனிமேல் அது வரைக்கும் கல்வி அறிவற்றவர்கள் அப்படி இருந்த மாதிரி ஹிந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கிறோம்ன்றதுல கிளியரா இருக்காங்க. ஆனால் அந்த திணிப்பு ஹிந்தி லாங்குவேஜ் 3வது லாங்குவேஜா இருக்கணும்னு பரிந்துரைத்திருக்கிறார் கஸ்தூரி ரங்கன் அவர்கள். அதை கட் பண்ணிட்டு பிரதமர் 3வது மொழி எனி இந்தியன் லாங்குவேஜ் அந்த அப்ப அவருக்கு தெரியுது அது என்ன வேணா மொழி படிக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மொழியை படிக்கட்டும், அவங்களுக்கு கன்வீனியன்ட். ரெண்டு விதமா இருக்கு இது வந்து எப்படின்னா, இப்ப நான் சொல்ற சமக்ர சிக்ஷா அபியான் வந்திருக்கு இல்லையா, அது வரைக்கும் யாருமே எதிர்க்கலைங்க. அதுல வந்து ஹிந்தி திணிப்பை பத்தி எதுவுமே இல்ல. இந்த புதிய கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அந்த புதிய கல்விக் கொள்கையில தான் இவங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல நாங்க ஹிந்தி தான் கட்டாய 3வது மொழின்னு நாங்க சொல்லல, எனி இந்தியன் லாங்குவேஜ், நீ சவுத் இந்தியன் லாங்குவேஜ் எதை வேணா கத்துக்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க பிராக்டிக்கலா பாருங்க, அதுல வந்து என்ன சொன்னாங்க, பிரதமர் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு 250 ஸ்கூல்ல தமிழ்நாட்டை செலக்ட் பண்ண போறாங்க. 250 ஸ்கூல்ஸை நீ ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னா, மாநில அரசாங்கம் நடத்துறது, இந்த கார்பரேஷன் நடத்துறது, இல்லைன்னா வந்து ஒரு பஞ்சாயத்து நடத்துற அந்த மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து 250 ஸ்கூலை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க. அதுல வந்து இந்த PM ஸ்ரீன்னு சொல்லி இந்த திட்டத்தை நாங்க அது ஒரு மாடலா அதை நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். அது PM ஸ்ரீன்றதுதான் புதிய கல்விக் கொள்கை. அப்ப அதுல 3வது மொழியை கொண்டு வந்து புகுத்தி 3வது மொழி கத்துக்கிட்டா அந்த பிள்ளைங்க எவ்வளவு நல்லா வளர்றாங்க, 3வது மொழியா என்னெல்லாம் கொண்டு வர முடியுது அப்படின்னு இது பண்றாங்க, அதாவது பரீட்சார்த்தமா பார்க்கறாங்கன்னு சொல்றாங்க. ரைட்டா? இந்த 250ல இதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்ல பாருங்க மேடம், இன்னைக்கு பிராக்டிக்கலா எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் நீங்க டீச்சரை தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு வந்து காந்தி ஆரம்பிச்ச அந்த ஹிந்தி பிரச்சார சபால பாத்தீங்கன்னா இன்னைக்கும் லட்சக்கணக்கானோர் தமிழ்நாட்டுல ஹிந்தி எக்ஸாம் எழுதிக்கிட்டு தான் இருக்காங்க, ஹிந்தி படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை யாருமே தடுக்கல. இன்னைக்கு நீங்க டீச்சர்னு தேட போனீங்கன்னா ஸ்கூல்ஸ்லயும் படிக்கிறாங்க, டீச்சர்னு தேட போங்களேன், உங்களுக்கு வந்து ஹிந்தி டீச்சர் ஈஸியா கிடைச்சிருவாங்க. உங்களுக்கு தெருவுக்கு ஒரு ஹிந்தி டீச்சர் கிடைச்சிருவாங்க. ஆனா தெலுங்கு, கன்னடம், மலையாளமோ இல்லனா வேற ஏதாவது லாங்குவேஜ் எப்படி கொண்டு வருவாங்க? நீங்க ஒரே ஒருத்தர் 250 ஸ்கூல்ல எவ்வளவு காஸ்ட் அதுக்கு நீங்க பாருங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு 1000 பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 பேர்ல ஒரு 25 பேர் தெலுங்கு படிக்கிறேன்னு, ஒரு 30 பேர் வந்து கன்னடம் படிக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு 100 பேர் மலையாளம் படிக்கிறேன்னு சொல்றாங்க, ஒரு 250 பேர் தெலுங்கு படிக்கிறேன்னு சொல்றாங்க. நீங்க எல்லாருக்கும் ஒரே சம்பளத்தை கொடுத்து தான் டீச்சரை கூட்டிட்டு வர முடியும். அதே மாதிரி ஆனா ஹிந்தி டீச்சருக்கு வந்து அதே சம்பளத்தை கொடுத்தா 4-5 பேர் வந்துருவாங்க அதே டைமுக்கு. உங்களுக்கு டக்குன்னு அவைலபிள் என்னன்னு பாருங்க. அது உடனே என்ன செய்வாங்க, அப்ப ஏதாவது ஒரு மொழியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தமிழ்நாட்டிலே அவ்வளவு பேர் படிச்சு ரெடியா வச்சிருக்கிறது ஹிந்தி மட்டும்தாங்கிறத நீங்களும் அதுதான் உண்மை. நாங்க தான் சொல்றோமே, நீங்க ஹிந்தி பிரச்சார சபா அந்த அளவிற்கு ஹிந்தி வேணும்னு இங்க நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுல. படிச்சுட்டு சும்மா உட்கார்ந்துருக்காங்க, ஹிந்தி படிச்சா ஒரு பிரயோஜனம் இல்ல, வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறீங்க. ஹிந்தி படிச்சுட்டு வந்து வேலையே அவன் அங்க இருந்து இங்கதான் வரான், ஹிந்தி படிச்சதுனால என்ன பிரயோஜனம்? சுத்தி இருக்கிறவங்க ஹிந்தி படிச்சுட்டு பிச்சை தானே எடுக்கிறாங்க, வேலை இல்லாம தானே இருக்காங்க. நீங்க ஹிந்தி படிச்சா நாங்க அப்படியே அதுதான் கேக்குறாங்க. பெரியார் தமிழ தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்ல, பிச்சை கூட கிடைக்காதுங்கிறாரு. சரி, இந்த இடத்துல செல்வம் சார் வந்து இது என்ன சார், இது வேண்டாம் அப்படின்னு கிளியரா சொல்றாங்க. இருமொழி கொள்கை தான், நாங்க எல்லா இடத்துலயும் அதற்கான உரிமையை போராடி பெற்றிருக்கிறோம். அப்படிங்கும் போது தேவையில்லாம நீங்க வந்து திராவிட மாடல் ஐகான்னு சொல்றீங்களே, அவர் அதை சொன்னாரு, அவர் இதை சொன்னாருன்னு, அவர் எந்த காலத்துல எதை சொன்னாரோ அதெல்லாம் சேர்த்து இப்ப எடுத்துட்டு வந்து ஆர்கியூ பண்றதுங்கிறது சரியா இருக்குமா? தினமலர் உரைகள் நேயர்களுக்கு, நிர்வாகத்திற்கு, என் அருமை சகோதரி நெறியாளர் ஷியாமலா அவர்களுக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர் சகோதரி திருமதி ரேவதி அவர்களுக்கு, சக தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது ஒரு நல்ல வழக்கில், மோசமான வழக்கில் வாதாடக்கூடிய நல்ல வழக்கறிஞர் போலதான் என்னுடைய சகோதரி வாதாடினாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா,
மோசமான வழக்குல எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள அதாவது ரொம்ப நல்லா ஆர்கியூ பண்ணக்கூடிய வழக்கறிஞர் கூட தோத்து போயிருவாங்க. அதை நாங்கெல்லாம் கோர்ட்ல பிராக்டிஸ்ல பார்ப்போம். நாங்க பெருசா ஆஹா ஓஹோன்னு பேசுவோம், ரொம்ப சைட்டேஷன் எல்லாம் வச்சு பேசுவோம், ஆனாலும் தோத்து போயிரும். அத மாதிரி சகோதரி வாதாடினாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, மும்மொழி கொள்கைங்கிறதுல தமிழ் கட்டாயம், தாய்மொழி தமிழ் கட்டாயம். 5வது வகுப்பு வரை தாய்மொழி தமிழ்ல தான் படிக்கணும். 8வது வகுப்பு வரை தமிழும் ஆங்கிலமும். அதுக்கு மேல உள்ள உயர்நிலை கல்விகளுக்கு வரும்போது, மேல்நிலை கல்விகளுக்கு வரும்போது 3வது மொழியாக ஒரு மொழி படிக்கட்டும்ங்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம். என்னுடைய அருமை சகோதரி சொன்னாங்க PM ஸ்ரீ ஸ்கூலை பத்திலாம். PM ஸ்ரீ ஸ்கூல் இந்தியா முழுக்க 14,500 ஸ்கூல் கொண்டு வர்றதுக்கான திட்டமிடப்பட்டது. அதுல நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 200 பள்ளிகள் வரைக்கும் 250 பள்ளிகள் வரை நீங்க அடையாளம் காணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு இவங்க ஒத்துக்கல. அது வேற விஷயம், அது வேற சப்ஜெக்ட் டிபேட். நான் இப்ப என்ன சொல்றேன்னா சகோதரி, தமிழை ஆங்கிலத்தை தவிர 3வது ஒரு மொழியை இந்த கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு ஏழை மாணவன் படிப்பதுல என்ன சிரமம் இருக்கு? என்ன அதான் அவங்க படிக்கிறவங்க படிச்சு என்ன ஆக போகுது, அவருக்கு அது சுமையாக மாறிவிடக் கூடாதுன்றதுனாலதானே சொல்றாங்க. இன்னொரு மொழி அங்க தேவையே இல்லையே, தேவை இந்த 2 மொழி வச்சே சாதிக்கிறாங்க எங்க பசங்க. சோ 3வதா ஒரு மொழி எதற்கு அவங்களுக்கு கேள்வி வருது இல்லையா இங்க. நீங்க சகோதரி, நீங்களும் நிறைய நெறியாளர், மூத்த நெறியாளர், நிறைய உண்மைகளை எல்லாம் உள்ள இதயத்துல புதைச்சு போட்டுட்டு நீங்க பேசக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, 3வது இன்றைக்கு CBSE ஸ்கூல்ல அவர்கள் 3வது மொழியாக இந்தியே எடுத்து படிக்கிற பள்ளி மாணவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? பிரெஞ்சு படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நம்முடைய கல்வி அமைச்சர், மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய மகன், ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு 8வது 9வது வகுப்பு படிக்கக்கூடிய பையன், பொது வெளியில ஒரு நிருபர்கிட்ட பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்பொழுது நான் 3வது மொழியாக பரீட்சை எடுத்து படிக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, திமுக குடும்பம், அதாவது இன்னும் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் அவர்கள் நடத்த மகள் சகோதரி செந்தாமரை நடத்துற பள்ளிக்கூடமாகட்டும், அல்லது மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடமா, அல்லது திரு துரைமுருகன் அவர்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம், DR பாலு நடத்துகிற பள்ளிக்கூடம், திரு ஆற்காடு வீராசாமி அவருடைய மகன் தம்பி அவங்கள குடும்பங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம், இந்த பள்ளிக்கூடத்திலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவர்கள் நடத்துகிற விஜயாசிரமம் அந்த பள்ளிக்கூடமா இருக்கட்டும். இல்ல இதெல்லாம் பேசிட்டு இருந்த நீங்க டக்குன்னு டைவர்ட் ஆகி பெரியார் பக்கம் போய் நிக்கிறீங்களே, என்ன காரணம்னு கேக்குறேன். பெரியார் எதற்காக இதுக்குள்ள இந்த டாபிக் வந்தாரு கேட்டேன். நான் சகோதரி ஒண்ணு கேளுங்கம்மா. அதாவது இதுல எல்லாம் 3வது மொழி இந்தியா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க தமிழ் இந்தி என்கிற அந்த மொழி போராட்ட உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியலில் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை திசை மாற்றுவதற்கு அல்லது மடை மாற்றுவதற்கான முயற்சி நடக்கு. இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, நேற்றைக்கு முதல் நாள் மரியாதைக்குரிய மத்திய கல்வி அமைச்சர், இந்திய அரசினுடைய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் பேசும்போது சொன்னதுக்கு இவர் பதில் சொல்லும் போது திமுக உறுப்பினர்கள் கூச்சல் போடுறாங்க. என்னுடைய அருமை சகோதரி, நீங்க 2 பேருமே, உங்களுக்கு 2 பேருக்குமே தெரியும், அன்சிவிலைஸ்டு அப்படின்னு தான் சொன்னாரு, வேற ஒண்ணுமே சொல்லல. இன்னும் நாகரிகமற்ற அல்லது முறையற்ற பண்பாடற்ற, ஏன் இது கொஞ்சம் பொறுமையா இருக்கு, பொறுமையற்றன்னு வச்சுக்கிடுங்களேன், பொறுமையற்ற முறையில ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொன்னாரு. இத இவங்க அப்பா ஊதி பெருசாக்கி அவரு இதுக்கு பிறகு ரொம்ப பெருந்தன்மையா அந்த மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்திலேயே பதிவு பண்ணார். நான் சொன்னதை யாரையாவது காயப்படுத்தி இருந்தா நான் அதை உத்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதை இவங்க கேட்கல. அதுக்கு பிறகு நேற்று என்ன சொன்னார்னா, நான் 100 முறை யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் 100 முறை மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னார். அதோட விட்டுருக்கணும்ல. அதுக்கு பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு, எவ்வளவு பெரிய முக்கியமான எவ்வளவு டிபேட்ல பில்லுல பேசணும், அதை விட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு முன்னால போய் நான் மிகவும் மதிக்கிற ஒரு மூத்த உறுப்பினர்
அவரு பேசுறாரு, ஒரு கட்சியினுடைய தலைவர் கோஷம் போடுறாரு, மன்னிப்பு கேள், மன்னிப்பு கேள், கனிமொழியிடம் மன்னிப்பு கேள். என்ன கொடுமை பாருங்க. அதாவது அதனால கேட்டிருக்காரு, என்னமா தமிழ்நாட்டுக்கிட்டே கேட்ட மாதிரி, அதனால கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதி தமிழ்நாட்டுக்கே கேட்ட மாதிரி. இல்ல ஒருவேளை கனிமொழி சகோதரிக்கும் அவங்கள போய் வம்புல மாட்டி விடாதீங்க. ஏன்னா கனிமொழி அவங்கதான் திமுகன்னு சொல்லி ஏதாவது நீங்க அடையாளப்படுத்தி அப்படி சொல்ற மாதிரி அதை அவங்க மௌனமா இருந்து ஒத்துக்கிட்ட மாதிரி அங்க திருமதி கனிமொழிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும், சகோதரிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும், ஏன்னா சகோதரி ரேவதிக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். அது வேண்டாம். சரி, இப்படி எல்லாம் சர்ச்சைகள் வரும்போது நாடாளுமன்றத்துல மத்திய நிதித்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்க, ஆத்திரப்படுறீங்க, நீங்க முதல்லயே குறிப்பிட்ட மாதிரி உங்களுடைய அடையாளமாக கருதப்படுகிற திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகனாக நீங்கள் கருதுகிற அல்லது அடையாளப்படுத்துகிற பெரியார் அவர்களே கூட தமிழை படித்தால் பிச்சை எடுக்கிறவங்க கூட பிழைக்க முடியாது. தமிழை படிச்சா நீங்க என்ன செய்வீங்க? தமிழ் காட்டு மிராண்டி மொழி இப்படின்னு பெரியார் 1943ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் இந்த தேதியில விடுதலையில எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. இவங்க அதுக்கு பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு ஒரு பலகீனமான வாதங்களை மறுபடியும் இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவங்க கிட்ட ஒரு தரவுகள் இல்லை. நான் இதுக்கு என்ன காரணமா இருக்கும், இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்களா, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மதுபான ஊழல் வழக்கில் சிக்கி அவர் சிறைக்கு சென்று அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு, மக்கள் மத்தியிலே ஒரு கொதிநிலை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது மதுபான ஊழல். பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவுல திரு சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் திருமதி கவிதா அவர்களும் சிறைக்கு சென்று சிக்கல்களிலே அனுபவித்து அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு மதுபான கொள்கை காரணமாக இருந்தது. அதை போல தமிழ்நாட்டிலும் இப்பொழுது புதுசா ஒரு சர்ச்சை ஏற்பட்டு வருகிறது, விவாதம் நடந்துகிட்டு இருக்கு, இடி என்கொயரி நடக்கு. அதனால இவங்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டு இவர்கள் ஒரு பக்கத்துல என்னது மொழி பிரச்சனை, மாநில பிரிவினை, மாநில முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இடி 6, 7, 8 மார்ச்ல தான் இந்த பிரச்சனை பிப்ரவரி லாஸ்ட்லயே துவக்கிட்டாங்களே. மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரையறை இதெல்லாம் முன்னாடியே துவக்கிட்டாங்களே. இல்ல சகோதரி, இல்ல தொகுதி மறுவரை பிரச்சனையில இப்போ ஒரு 15 நாளா நடக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுவரை பிரச்சனையும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, 1971 மக்கள் தொகை அடிப்படையில 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 1971 பிறகு நமக்கு டைம் இல்ல, அதனால நம்ம இதுல அதாவது டைவர்ட் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்னீங்க இல்ல இந்த பிரச்சனை எல்லாம் முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு நான் கேக்குறேன். ஏன்னா அதை இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போட முடியாதோ அப்படின்னு தோணுது. இல்ல, நான் ஒரே ஒரு விஷயம் சகோதரி, இவங்கிட்ட ரொம்ப திமுக அரசாங்கம் மிகவும் பலகீனமாக இருக்கிறது. நான் எதுக்காக நான் இது மறுபடி நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, திமுகவிடத்துல இப்பொழுது தரவுகள் இல்லை. நான் ஒன்னே PM ஸ்ரீ ஸ்கூல்னு சொல்லி சகோதரி சொன்னாங்க, ரேவதி அவங்க. அந்த சகோதரிக்கு சொல்றேன், உங்களுடைய கூட்டணி கட்சியான பக்கத்துல இருக்கிற கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அந்த PM ஸ்ரீ ஸ்கூலை ஏத்துக்கிட்டாங்க, பக்கத்துல இருக்கிற தெலுங்கானா ஏத்துக்கிட்டாங்க, கர்நாடகா ஏத்துக்கிடுச்சு. அதாவது காங்கிரஸ் ஆளுகிற மாநிலங்கள், அதாவது அல்லது நான் பிஜேபி ரூலிங் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க, எக்ஸப்ட் தமிழ்நாடு. நீங்க உங்களுக்கு வேற வழி இல்லை. அதனால நான் இன்னும் சொல்ல போனீங்கன்னா, PM ஸ்ரீ ஸ்கூலுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சகோதரி, கேந்திர வித்யாலயான்னு சொல்றோம், நவோதயா பள்ளின்னு சொல்றோம். நவோதயா பள்ளியில படிக்கிற மாணவர்கள், கேந்திர வித்யாலயால படிக்கிற மாணவர்களுக்கு அவர்களுக்கு கூடுதலான கல்வி அறிவு கிடைக்கிறது, கல்வி வாய்ப்பு கிடைக்கிறது என்பது பொதுவான நியதி. இன்னும் சொல்ல போனா, கேந்திர வித்யாலயால படிக்குது பிள்ளை அப்படிங்கிறதே கூட ஒவ்வொரு பெற்றோர்களும் பெருமையாக கருதக்கூடிய நிகழ்ச்சி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மத்திய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி இருக்கு பாருங்க, NEP. அதுல சாதாரண கிராமத்துல, தமிழ்நாட்டின் கடைக்கோடியில் இருக்கிற ஒரு கிராமத்து ஏழை மாணவன் முதலமைச்சருடைய வீட்டுல பிள்ளைகள், அமைச்சர் பெருமக்களுடைய வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அந்நிய நாட்டில வெளிநாடுகளில் படிக்கிறார்கள், உயர்கல்வி படிக்கிறார்கள். அதை போல தமிழ்நாட்டில் இருக்கிற கிராமப்புறத்துல இருக்கிற ஒரு ஏழை விவசாயி வீட்டு பிள்ளை, அவருக்கும்
அந்த உயர்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதுல தமிழ் கட்டாயம், ஆங்கிலம் தொடர்பு மொழி அவசியம், மூன்றாவது மொழி மாணவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் விரும்புகிற மொழி. அந்த இடத்துலதான் அவங்க தொடர்ந்து கேள்வி வைக்கிறாங்க. நீங்க மூன்றாவது மொழின்னு சொன்னா கூட ஹிந்தி தானே அதிகமா படிச்சிருக்காங்க, ஹிந்தியை தான் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலை தான் வரும், மறைமுகமா ஹிந்தி தான் வரும், மித்த எந்த லாங்குவேஜும் இங்க வரப்போறது இல்ல, அதை தான் நீங்க செய்ய நினைக்கிறீங்கன்றதான் சொல்றாங்க. ஒரு செய்தியோட நான் முடிச்சிடுறேன். அதாவது 1963ஆம் ஆண்டு இவர்களுக்கு இந்தி இருக்கு பாருங்க, இந்திய எதிர்ப்பு. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்தி அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இல்லாத திருப்பி பண்டித நேரு சொன்னாரு, இந்தி பேச விரும்பாத மாநிலங்கள் விரும்புகிற, அதாவது இந்தி பேசாத மாநிலங்கள் விரும்புகிற வரை தமிழும் ஆங்கிலமும் நீடிக்கும்னு சொன்னாங்க. இந்திய திணிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இப்ப எங்க இந்திய நாங்க இந்தி படிங்கன்னா சொன்னா 1963ஆம் ஆண்டு மொழி போராட்டம் திமுகவை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்தியது. அதை போல இப்ப இவங்களுக்கு வேற வழி இல்லாம மொழி என்கிற அந்த உணர்ச்சியை தூண்ட விட்டு, என்னுடைய அருமை சகோதரி கூட சொன்னாங்க, இந்த பாரதிய கவிதை கூட சொன்னாங்க, சென்றிடுவீர் எட்டு திக்கும், சென்றிடுவீர் எட்டு திக்கும், கலை செல்வங்கள் யாவையும் குணர்ந்து சேர்ப்பேன்னு சொன்னார் பாரதி. சிந்து நதியின் இசை நிலவினிலே கேரள நாட்டில பெண்களுடனே அதுதான் மேலை கடல் முழுக்க கப்பல் விடுவோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சொன்னாரு, சென்றிடுவே எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவையும் குணர்ந்து சேர்ப்பேன்னு சொன்னாரு. நான் என்ன சொல்றேன், அதையெல்லாம் ஒத்துக்கொள்கிற என்னுடைய சகோதரி, அருமை சகோதரி ரேவதி அவர்களே, நீங்க எல்லா நாடுகளுக்கும் போகணும், எல்லா மாநிலங்களுக்கும் போகணும். நாங்க பொன்னேரியை தாண்ட முடியல, பொன்னேரியை தாண்டி போக முடியல. தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் தமிழ் அவர்களுடைய தாய்மொழியும் ஆங்கிலமும் தவிர இன்னொரு மொழி அவர்களுக்கு தெரிகிறது. நான் என்ன சொல்ல, உடனே நீங்க என்ன சொல்றீங்க, ராஜஸ்தான்ல இருந்து இங்க வரலையா, மத்திய பிரதேசத்துல இருந்து இங்க வரலையா சொல்லுவீங்க. அதெல்லாம் அது ஒரு ஒப்புக்கு சப்பு இல்லாத வாதம். அதனால தயவு செய்து மூன்றாவது மொழியை படிக்கட்டும் இந்த பிள்ளைகள். மேடம், இப்ப மும்மொழி கொள்கை வேண்டாம் வேண்டான்னு தொடர்ந்து சொல்றீங்க. ஆனா PM ஸ்ரீக்கு ஓகே அப்படின்னு அந்த லெட்டர்லாம் இன்னைக்கு வெளில வந்துருச்சு. இவங்க முன்னாள் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா கடிதம் அனுப்புனது, அந்த கடிதத்துல இருக்கிறது எல்லாமே வெளியில இப்ப காமிச்சிட்டாங்க. வெரி கீன்னே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்ப அந்த ஸ்டாண்ட மாத்திருக்காங்க. இப்ப எல்லாமே வெளிச்சமா தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்க ஒண்ணு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த நிதியை கேட்காம விட்டுறணும், வேணும் அப்படின்னா கிளியர் கட்டா இதுக்குள்ள போகணும். ரெண்டுக்குமே இல்லாம ஒரு இடத்துல நின்னுட்டே இருந்தீங்கன்னா இதனால என்ன தமிழக மாணவர்களுக்கு நீங்க என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு ரெண்டு விஷயம் அண்ணன் சொல்றாரு. இப்ப PM ஸ்ரீ ஸ்கூலை பத்தி அவர் சொன்னார். நான் சொன்னதை வச்சு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த அம்மா இப்ப நான் அதுக்குதான் நான் அதை சொல்ல வந்தேன் உங்கள்கிட்ட. என்னன்னா, சர்வசிக்ஷா அபியானுக்கு தான் நிதியை ஒதுக்கியிருக்காங்க. அதை கான்ஸ்டியூஷன் படி கல்வி உரிமை சட்டத்திற்காக கொண்டு வந்த ஸ்கீம்ல மாநில அரசோட பங்கு, மத்திய அரசோட பங்குன்ற மாதிரி எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கை காம்பனன்ட்குள்ள போயிடுச்சு. இதுதான் இப்ப நீங்க இன்னும் அதுலயே நின்னுட்டு இருக்கீங்களா? ஒண்ணு இங்க இருந்து யாருமே முழுசா என்னன்றதை தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நான் அதுக்குதான் வரேன். தெரிஞ்சுக்காமலே இங்க தலையாட்டி போட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நான் சொல்றேன். அதாவது ஒரு அடிப்படை உரிமை எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக கொண்டு வந்த ஸ்கீமையும் அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியையும் நீங்க NEPன்ற ஒரு நியூ ஸ்கீமை கொண்டு வந்து அந்த ஸ்கீம்ல எங்களால ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு அம்சத்தை போட்டு அதை நாங்க ஒத்துக்கொள்ளன்ற காரணத்திற்காக ஒரு குழந்தையோட அடிப்படை உரிமைக்கான நிதியை நீங்க மறுக்கிறீங்கன்னு நாங்க சொல்றோம். இப்பதான் அன்பில் மகேஷ் அவர்கள் சொல்றா, குடுக்கலன்னா கூட பரவாயில்ல, அதான் நாங்க சொல்லிட்டோமே, அதுக்காக எங்க கொள்கையை மாத்திக்க மாட்டோம் தான் சொல்றோம். அதாவது ரெண்டு விதமா இதை பார்க்கணும் மேடம், ரெண்டு விதமா பாருங்க. நாங்க சொல்றோம் கல்வியில நாங்க சிறந்து இருக்கிறோம். இன்னைக்கு எந்த ஊர்ல எந்த நாட்டுல போய் பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து போன பொறியாளர்களும் மருத்துவர்களும் உலகம் முழுக்க இருக்காங்க. தமிழ்நாட்டோட கல்வியை பத்தி எல்லா ஊர்லயும் ஒரு காலத்துல அரசு பள்ளி மாணவர்கள் அவ்வளவு சாதனைகளை படைத்த மாணவர்கள் இன்னைக்கு அதுல குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டுதான் இல்ல மேடம். இன்னைக்கு இது கூட அந்த அம்மா ஒரு பேசுறாங்க, அதுக்கு என்ன தரவுகள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல.
தொடர்ச்சியா வருது. லேசர் ஆய்வுகள் வரிசையா வருது. இல்லன்னா கூட அங்க இருக்கிற டீச்சர்ஸே கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல கூட நீங்க போக தேவையில்ல, டீச்சர்ஸ் கேளுங்க. நிறைய ஸ்கூல் மூடுற நிலைமை ஏன் வருது? நீங்க இவ்வளவு தூரம் பேசுறவங்க கல்வி தரம் பத்தி பேசுறீங்களா, கட்டமைப்பு வசதிகளை பத்தி பேசுறாங்களா? இதெல்லாம் இன்னைக்கு நம்ம தனியார் மாநகராட்சி பள்ளியில காலை உணவு வெளியில இருந்து கொண்டு வரலாமா, வேற தயாரிக்கலாமான்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க. அததான் நம்ம சார்ந்து இருக்கிறோம். அப்ப எங்க இருந்து வருது? இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து தன்னுடைய பங்கையே குறைக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது இன்னைக்கு தரம் வந்து எப்படி வந்து தனியார் பள்ளியில என்ன மாதிரியான வசதி வாய்ப்புகள் வந்து ஒரு குழந்தைக்கு இருக்கிறதோ அதே விதமான அடிப்படை வசதிகள் வந்து ஒரு குழந்தைக்கு கார்ப்பரேஷன் ஸ்கூல்லயும் கிடைக்கணும்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கூட இல்ல போன திமுக ஆட்சியில தான் அது கொண்டு வந்தாங்க. கார்ப்பரேஷன் பள்ளிகள் எல்லாமும் நம்மளுடைய இப்ப இருக்கிற முதல்வர் வந்து அப்போ மேயரா இருந்த போதுதான் கார்ப்பரேஷன் பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்தணும்னு சொல்லி அங்க வந்து அந்த குழந்தைகளுக்கான சுகாதாரத்தையும் தண்ணி வசதியும் இந்த மாதிரி பெண் மாணவிகளுக்கான சுகாதாரத்தை அந்த அந்த டாய்லெட் வசதிகள் இத மாதிரிலாம் எடுத்துட்டு கொண்டு வந்து அதே மாதிரி கிளாஸ் ரூம் அட்மாஸ்பியர் ஸ்மார்ட் கிளாஸ் அங்கேயும் வரணும், அங்கேயும் அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாமே தெரியணுங்கிறதுக்காக அந்த மாதிரி தரத்தை உயர்த்தியது திமுக அரசாங்கம். திமுக தலைவர் வந்து அப்ப மேயரா இருந்த போதுதான் கார்ப்பரேஷன் பள்ளிகளுடைய சென்னை மாநகராட்சியோட எல்லா பள்ளிகளையும் அந்த தரத்தை உயர்த்தினாங்க. இப்ப இருக்கா அதே தரம்? இருக்கு, இப்போ அதிகமா தான் இருக்கு. இப்போ நம்ம வந்து என்ன செய்யறோம்னா எந்த ஒரு நீங்க சென்னையே விட்டுருங்க மேடம், ரூரல்லே கூட எல்லா இடத்துல இருந்தும் குழந்தைகள் வந்து பள்ளிக்கு முதல்ல வரணும்ன்றதா நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே ஒரு பாலிசியை கொண்டு வந்துருங்களேன். எதுக்காக குழப்பம்? 30 லட்சம் பேர் வந்து மும்மொழி படிக்கலாம், எனி மொழி படிக்கலாம் ஸ்கூல்ல, ஆனா மிச்சம் இருக்கிற மாணவர்கள் படிக்க முடியாது. ஸ்கூல்ல வெளியில போய் அவனுக்கு செலவு பண்ண வசதி இருந்தா அவன் பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுவான். நான் சொல்ல வரல, எதா இருந்தாலுமே இன்னொரு லாங்குவேஜ கத்துக்கணும்னு நினைச்சா முடியாதுன்றது எங்கேயுமே. நீ வெளியில போய் படிச்சுக்க, எங்களுக்கு சிஸ்டம் இல்ல, எங்க பாலிசி இல்லன்னு சொல்றாங்க. இவங்களே தான் சொல்றாங்க, ஒரேடியா கொண்டு வந்துருங்க, இதுதான் தமிழ்நாட்டோட ஒரே வழி. நான் இப்ப சொல்றேன், இவங்களே தான் சொல்றாங்க. நேத்துக்கு இன்னைக்கு காத்தால பேசும்போது சொல்றாங்க, கொரோனாக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய 3ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்கள்ல 8.6% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எழுத படிக்க கூட தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து எங்களோட தரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சொல்றோம் எங்களோட கல்வியின் தரம் நல்லா இருக்கு, நாங்க இருமொழி கொள்கையில இருக்கோம், இருமொழியை நல்லா கத்து கொடுத்தா போறோம், தாய்மொழியை கண்டிப்பா கத்து கொடுக்கறோம், எல்லா அரசாங்க பள்ளிகள்லயும் தாய்மொழி கட்டாயமா இருக்கு, தாய்மொழி வழி கல்வியும் இருக்கு, நாங்க பொறியாளர் வரைக்கும் மருத்துவம் வரைக்கும் இப்ப தாய்மொழி கல்விக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி பொறியாளருக்கு ஏற்கனவே வந்துருச்சு. பொறியாளர் IAS எக்ஸாம் கூட தமிழ்ல எழுதி பாஸ் பண்ண அதெல்லாம் கொண்டு வர்றதே இங்க வந்து இப்ப மோடி அரசு வந்து நிறைய எக்ஸாமுக்கு வந்து பல லாங்குவேஜ் வந்த காரணம் நிறைய எக்ஸாம் இப்ப முன்னாடி எல்லாம் எதுவுமே எழுத முடியாது, ரொம்ப வருஷம் முன்னாடி வந்துச்சு. இப்போ ஒண்ணு கொண்டு வராங்க, அதெல்லாம் கொண்டு வராங்க நிறைய இடத்துல. இப்ப கூட CISF எக்ஸாம் வரப்போகுது. அதனால இதெல்லாம் வந்து ஒண்ணு அவங்க கொண்டு வரதுதான். ஆனா ஏற்கனவே வந்து தமிழ் வழியிலேயே IAS எக்ஸாம் வரைக்கும் எழுதி பாஸ் பண்ணவங்க தமிழ்நாட்டுல இருக்காங்க. எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானது. எங்க உள்ளூர் மொழிக்கு தமிழும், வெளிநாட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு இங்கிலீஷும் இருக்கு. அதை வச்சு நாங்க பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க தமிழ் இருக்கா, 3வது மொழின்னு ஒண்ணு கொண்டு வந்து சுமையாக்க வேண்டாம். அப்படி 3வது மொழி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் தமிழ்நாட்டுல இருக்கு. எல்லாமே சில குறைந்த இதுலயே தான் ஸ்கூலுக்கு வராதீங்க, அப்படி இஷ்டம் இருந்தா வெளி ஸ்கூல்ல போய் படிங்க. இவங்களே தான் சொல்றாங்க. டைம் இல்ல எனக்கு அவரு முடிக்கணும். செல்வம் சார், இப்ப அந்த பிரச்சனையில அவங்க நிலையா நிற்கும் போது நிஜமாவே மாணவர்களுக்கான நிதியில வந்து இந்த மாதிரி ஒரு query வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கேள்வி போடுறது, ஒரு கொக்கி போடுறதுங்கிறது சரியா இருக்குமா? இது வந்து ஒரு மத்திய அரசை வந்து ஒரு வெறுக்கும் போக்கதான தமிழ்நாட்டு மாணவர்களிடையே பெற்றோர்களிடையே ஏற்படுத்தும். மதிப்புமிக்க சகோதரி, அதாவது என்ன கேட்டீங்கன்னா PM ஸ்ரீ ஸ்கூலுக்குள்ள 2152 கோடி ரூபாயை மாத்திரம் தான் நிறுத்திருக்கோமே தவிர வேற எந்த நிதியும் நிறுத்தப்படல. அந்த SSN சொல்ற சமக்கிர சிக்ஷா அபியான்கிற அந்த திட்டத்துக்கு 8971 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் அடையமா நாளை மறுநாள் தாக்கல் செய்ய போறாங்க நிதிநிலை அறிக்கை. தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ கல்விக்காக ஒதுக்கப்படுகிற நிதி 42,000 கோடி ரூபாய். 42,000 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க. அதாவது 42,000, உயர்கல்விக்கு ஒரு 8,000, ஏறக்கூடிய 52,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல கல்விக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி வைத்திருப்பதாக சொல்கிற திமுக
இந்த விஷயத்த பெருசாக்கி பிஎம் அந்த ஸ்கீமுக்குள்ள நீங்க வர விரும்பல, அந்த திட்டத்தை ஏற்க மறுக்கிற பொழுது அந்த நிதி எதிர்பார்ப்புல என்ன நியாயம் இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவது, நான் இந்த சகோதரிகிட்ட உங்கள் மூலமாக இந்த சகோதரிகிட்ட கேட்கிறது, நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுக அரசு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தான். எந்த பள்ளியா இருக்கட்டும், முதலமைச்சர் மகா நடத்துற பள்ளிக்கூடமா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், இருமொழி கொள்கை தான். தமிழும் ஆங்கிலம் தான். மற்ற மொழி, மற்ற மூன்றாவது மொழி அவசியம் இல்லை. நீங்க சட்டம் போட தயாரா இருக்கீங்களா? உங்க பள்ளிக்கூடத்துல நீங்கள் கல்வியை வணிகமயமாக்குவதற்கு, வியாபாரம் செய்வதற்கு ஒரு செய்திதான். ஒரே சகோதரி, ஒரு செய்தி. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில, தமிழ்நாட்டில காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மாணவர்களுக்கும் சமச்சீரான கல்வி கிடைக்க வேண்டும். எல்லா மாணவர்களும் உயர்ந்த கல்வியை பெற வேண்டும். இந்திய நாடு ஒரு வளமான நாடாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இவர்கள் சுயநலத்திற்காக இந்த திட்டத்தை மறுக்கிறார்கள். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி.